எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பரஸ்வதி ஸ்லோகம் 10. வாசுதேவா ஸ்ரயம் மர்த்தியோ வாசுதேவ பராயணக சர்வபாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம். யாதின்னா அடையல், வியாதின்னா நோய், யாதின்னா அடையல். வாசுதேவா அதான் பார்த்துக்கங்க. வாசுதேவ ஸ்ரய மத்தியோ, ஸ்ரயோன்றது வந்து சரணம்னு அர்த்தம். வாசுதேவ ஸ்ரயோ மத்தியோ வாசுதேவ ஸ்ரயோ மத்தியோ வாசுதேவ பராயணக சர்வபாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம். இதாக இது பாட்டு. இதுக்கு வந்து இதை எப்படி சொல்லணும்னா, வாசுதேவாச்சயம் மத்தியோ வாசுதேவ பராயணக சர்வபாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் அப்படி சொல்லணும். வாசுதேவாச்சயம் மத்தியோ வாசுதேவ பராயணக சர்வபாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம். இப்படி இந்த பாட்டை சொல்றது இப்படி சொல்லணும். இதனோட பொருளை பார்ப்போம். இப்ப இதனோட பொருளை, வாசுதேவோன்னா வாசுதேவரை, ஸ்ரேயோன்னா சரண், வாசுதேவ ஸ்ரேயோன்னா வாசுதேவனை சரணடைகிறது. வாசுதேவ ஸ்ரய மர்த்தியோ, மர்த்தியோன்றது வந்து அடையிறது. வாசுதேவ ஸ்ரேயோன்னா சரண், வாசுதேவ ஸ்ரேயோ மர்த்தியோன்னா அடையிறது, வாசுதேவனை சரணடைதல். வாசுதேவ பராயணக, வாசுதேவனை பாராயணம் செய்யறது, வாசுதேவரை பாராயணம் சொல்றது. அதாவது சகசநாமம் தான், அதான் சகசநாமத்தை பாராயணம் பண்றது. வாசுதேவ பாராயணம்ன்றது சகசநாம பாராயணம், ஞாபகம் வச்சுங்க. வாசுதேவர் சொல்றது வந்து சகசநாமத்தை சொல்றது. இப்ப அவரோட திருநாமங்களை சொல்லி போட்டுருது. அதான் வாசுதேவ சரைமத்தியோ வாசுதேவ பாராயணம். சர்வ பாப, சர்வன்னா அனைத்து, பாபன்னா பாபங்கள் இருக்கும், விசுத்துனா விடுபடுதல். இந்த விசுத்துன்றதுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. விசுத்துன்றது என்னன்னா, சாதாரணமா வந்து சுத்தன்றது என்னன்னா சுத்தின்றது என்னன்னா இருக்கிற அழுக்க நம்ம வெளியில தள்ளுறது. இருக்கிற அழுக்க நம்ம வெளியில, இப்ப சாதாரணமா ஜன்னல துடைக்கிறோம்னா என்ன பண்றோம், ஒரு துணியை வச்சு துடைக்கிறோம். நல்லா இதை கவனிங்க. ஜன்னலை வச்சு துணியை வச்சு துடைக்கிறீங்க, துடைச்சிங்கன்னா துணியில அழுக்கு வந்துடுது. ஸோ அழுக்கு வந்து ஜன்னலை விட்டு போகுது, ஜன்னலை விட்டு அழுக்கு போகுது. ஜன்னல் அப்படியே இருக்கு, ஜன்னல்ல இருந்து அழுக்கு வெளியே போகுது. அதுதான் இது வந்து சுத்தம் பண்றது. தான் இது. விசுத்துனா என்னன்னா, அழுக்க விட்டு ஜன்னல் வெளியே வந்துடுது. அது நடக்குமா? நடக்கும். அதைத்தான் இங்க சொல்ற. ஏன்னா இந்த ஜீவம், இந்த பூலகமே ரொம்ப அழுக்கு நிறைஞ்சதான். இந்த அழுக்க விட்டுட்டு ஜன்னல் ஆகிய நம்ம ஜீவாத்மா வெளியில வந்துடணுமா, அது வந்துடுமா வெளியில. நிறைய விஷயங்களை நீங்க வந்து இந்த இவங்க கூட பர்வீன் சுல்தானா கூட பேசும்போது சொல்லுவாங்க, வெள்ளரி பழம் ஒன்று அதை பற்றி சொல்லுவாங்க, தானே வெளியே வந்து. இது வந்து நம்ம இதில் ஏற்கனவே நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விசுத்துன்ற பேரில் இருக்கு. அந்த அதெல்லாம் வச்சு தான் அவங்க சொல்கிறது. விசுத்துறது எல்லாம் பூசணி பழம், பரங்கி பழம், தரையில் படற கொடி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வெள்ளரி பழம். இதெல்லாம் வந்து அந்த வெயிட்டை தூக்க முடியாதனால தான் அது தரையில் படருது. இந்த பழங்கள் வந்து பழுத்த உடனே கொடி அந்த காம்பை விட்டு விடுது பார்த்தீங்களா, விடும்போது கொடி அந்த விட்டு அந்த கடைசி அந்த அந்த பயிரெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறது விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெரிச்சா மாதிரி ஒரு ஊராங்கலம் கொடி அந்த போயிடுமா. பழம் அப்படியே இருக்கும், கொடி அந்த பக்கம் போயிடும். புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்றேன். ஆக வேற எதுவும் வந்து நம்ம மாப்பழம் பாருங்க, நல்லா காய்க்குது, தொங்குது, மரம் அப்படியே இருக்கு, பழம் மட்டும் தனியா வந்து கீழே விழுது. காய் எந்த காய் எந்த பழம் எது வேற எது எந்த பழங்கள் வேற எதை எடுத்தாலும் அந்த முதிர்ச்சி அடைஞ்ச உடனே பழம் தான் செடியை விட்டு விடுபட்டு வருது. ஆனா வெள்ளரி பழம், பூசணி பழம், அந்த தர்பூசணி, இந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் காஞ்சி போச்சுன்னா அந்த கடைசி இழை கொடியிலிருந்து விடும்போது பார்த்தீங்கன்னா கொடி தான் ஒரு இன்ச்சு அந்த போயிருக்கும். அதை கரெக்டாக கவனிக்கணும். நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் நஞ்சு போய் அப்படியே திரி மாதிரி அப்படியே நஞ்சு போய் அப்படியே நூல் மாதிரி ஆகி கடைசியில் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காத்தால வெள்ளரி பழத்தில் நல்லா தெரியாது. காத்தால வந்து மறுநாள் காத்தால தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கொடி அந்த பக்கம் வந்துருக்கும். அதை தான் இங்கே சொல்றாரு. விசுத்துன்றது வந்து அதுதான். அதாவது தான் வந்து ஜீவன் வந்து அசுத்தங்களை விட்டு வெளியில வந்துடும். ஜீவன் வந்துருதான் அசுத்தங்களை விட்டு. ஜீவன் அசுத்தங்களை தொடச்சி வெளியில போல, தங்கிட்ட இருக்க அசுத்தத்தை தொடச்சி வெளியில போல. பூலோகமே அசுத்தம், இந்த பூமியில பிறவி எடுத்ததே அசுத்தம்,
இந்த அசுத்தத்துல இருந்து ஜீவாத்மாவை வெளியில கொண்டு வந்துருவான். யார் கொண்டு வந்துருவாரு? அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றவன வாசுதேவன் இந்த மாதிரி கொண்டு வந்துருவான்னு சொல்றாருங்க. விசுத்தாத்மான்றது ரொம்ப விசேஷமான வார்த்தை. அது ஞாபகம் வச்சுக்கோ. விசுத்துறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அழுக்குல இருந்து தன்னை வடிவத்து கொண்டு வெளியில வருது. அது 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 அதனோட அர்த்தம் வந்து ரொம்ப ஆழமான மீனிங். அது ஜீவாத்மாக்கள் வந்து இப்போ மாயையிலேருந்து தன்னை விடுவிச்சு தான் வெளியில வருது. மாயையை விட்டு தான் வெளியே வருது. மாயையை தன்னை விட்டு வளர்க்கறது இல்லை, மாயையை விட்டு தான் வெளியே வந்துடுது. அந்த மாதிரி இது அதுக்கு வந்து வேப்பம்பழத்தை சொல்லுவாங்க. வேப்பம்பழத்தை பார்த்தீங்கன்னா வேப்பம்பழம் அப்படியே இருக்கும். பிதிக்கினீங்கன்னா அந்த கொட்டை தான் வெளியில வரும். மற்ற இடத்துல இப்போ வாழைப்பழம்னா வாழைப்பழத்தை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடுவீங்க. மாம்பழம்னா மாம்பழத்தை உரிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா கொட்டை அப்படியே இருக்கும். ஆனால் இது அப்படியே வேப்பம்பழத்தை அப்படி அழுத்தினீங்கன்னா கொட்டை வெளியில் வந்து வந்துடும். அதே மாதிரி இது வந்து அந்த மாதிரி அந்த விசுத்துன்றது வந்து ஆத்ம ஜீவாத்மா வந்து இந்த மாயைகள்ல இந்த பூதத்துல இருக்க அழுக்குல இருந்து இது தன்னை விடுவித்து கொண்டு தான் வெளியே வந்துடும். தான் அந்த அசுத்தத்தை விட வெளியே போயிடும். அசுத்தத்தை தன்னை விட்டு தொடச்சி வெளியில் தள்ளாது, தான் அசுத்தத்தை விட்டு வெளியே போயிடும். அதுதான் விடுபட்டு ஜீவாத்மா ஜீவாத்மா வந்து அதான் மத்தியம் சர்வபாப விசுத்தாத்மா. விசுத்துன்றது அதான் சுத்தம்ன்றது சுத்தம். விசுத்துன்றது வந்து அசுத்தத்தை விட்டு தான் வெளியில வந்துடுது. விசுத் ஆத்மா ஆத்மாவை அசுத்தத்தை விட்டு வெளியில கொண்டு வந்துடும். விசுத்தாத்மா. யாதின்னா அடைதல். பிரம்மன்னா எங்க இங்க வெளியில கொண்டு எங்க போகுது? பிரம்ம யாதி பிரம்ம யாதினா பிரம்மத்துக்கிட்ட போகுதான். யாதி அடைதல். யாதின்றது அடைதல். பிரம்மன்னா தூய நிலைக்கு கொண்டு போகுதான். இந்த மாய உலகத்துல இருந்து அழுக்கல இருந்து நம்மளை விடுபடுத்தி ஜீவனை வெளியில கொண்டு தூய நிலைக்கு கொண்டு போதான். பிரம்ம யாதி பிரம்ம சனாதனம். சனாதனம்னு சொல்றாங்க பாருங்க இவங்க. அதுக்கெல்லாம் இவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. சனாதன தர்மம்ன்றாங்களே. என்னமோ சனாதனம்னா என்னமோ இது போதாவது மாதிரி காமிச்சு ஏதோ இவங்க வந்து அவங்களுக்கு வேண்டாத ஒண்ணு அவங்களுக்கு எல்லாம் அந்த சனாதன கெடுதல் செய்யுதுன்னு சொல்றாங்களே. கிடையாது. சனாதனம்ன்றதுக்கு அர்த்தத்தை பாருங்க. சன்னா சிறந்த, அனான்னா மெய்ப்பொருள், தனம்னா செல்வம். புரியுதுங்களா? சனாதனம்ன்றது ச அனா தனம் அப்படி பிச்சுக்கணும். சிறந்தன்னா சான்னா சிறந்த, நம்ம அது நிறைய இடத்துல பார்க்கலாம். அனான்னா மெய்ப்பொருள், தனம்னா செல்வம். சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம்ன்றதுதான் சனாதனம்ன்றது. சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம் யாராவது வேண்டாம்னாங்களா? சனாதன தர்மத்தை வேண்டாம்னு இவங்க இந்த தீக்காவெல்லாம் கத்துறாங்களே, திராவிட இயக்கங்கள்லாம் பேசுது சனாதன தர்மம் வேண்டாது. சனாதன தர்மத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? அர்த்தமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு வேண்டான்றது என்னன்னா அது மாதிரி அது வந்து எல்லாருக்கும் கெடுதல் பண்றது. அதாவது சூத்திரர்களுக்கு கெடுதல் பண்ணுது, அந்த பிராமணர் அல்லாதவர்களுக்கு கெடுதல் பண்ண சனாதன தர்மத்தால கெடுதல் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. சனாதனம்னால என்ன? சனாதனம்ன்றது என்ன? சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம், அவ்வளவுதான். சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள். சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள் இவங்களுக்கு வேண்டாமா? அது சொல்லக்கூடாத? அதுக்கு அர்த்தத்தையே சொல்லாத. வெறும் சனாதனம் சொல்லி சனாதனம் பூதம் இந்த மாதிரிலாம் நிறைய ஈக்காதுல பாத்தீங்கன்னா அவங்க பண்றதுல நிறைய விஷயங்கள்ல இது மாதிரி சனாதன தர்மன்றதை வந்து ஒரு இது மாதிரி காமிச்சு ஒரு குற்றவாளியாக்கி நிறுத்தலாம் கிடையாது. சனாதனம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம். தர்மன்றது வந்து சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வமா இருக்கிறவங்க, அந்த சிறந்த மெய்ப்பொருளா இருக்கிறவங்க வந்து என்ன தர்மம் பண்றாங்களோ அதுதான் தர்மம், சனாதன தர்மன்றது. சனாதனன்றது வந்து இவங்களுக்கு தப்பா ஒரு மீனிங் சொல்றாங்க. அதான் இது இந்த இடத்துல சனாதனம்ன்றது அதான் சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம், சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள் அப்படின்னு வச்சுக்க. சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள். நீங்க மெய்ப்பொருளா மாறுவீங்க, மெய்ப்பொருளை அடைவீங்க. அது எங்கன்னா பிரம்மம் தூயஸ்தானத்தை அடைவீங்க. அதான் எவன் ஒருவன், இதுக்கு மொத்தத்துல கன்க்ளூஷனா சொன்னீங்கன்னா, எவன் ஒருவன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வாசுதேவனை சரணடைந்து அவன் நினைவாகவே இருந்து சகசநாமத்தை பாராயணம் செய்பவன் எவனோ, வாசுதேவனை சரணடைந்து அவன் நினைவாக இருந்து சகசநாமத்தை பாராயணம் செய்பவன் எவனோ அவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பிரம்மம் எனும் தூய நிலையையும் சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருளாகிய மோட்சத்தையும் அடைவான். அப்ப சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள்ன்றது இங்க மோட்சம் தான் சொல்றாரு. இதுல வந்து நம்ம ஆதிசங்கர பகவத்பாதெல்லாம் என்ன சொல்றாரு? சனாதனம்ன்றதை வந்து மோட்சம்னு தான் சொல்றாரு. சனாதன தர்மம் வந்து மோட்சத்துக்கான தர்மங்களை செய்யுங்கன்றதுதான். ஆக சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள்ன்றதை இவங்க அவ்வளவு அழகா சொல்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அதுக்கு இவங்க ஒரு தனியா ஒரு கதை சொல்லி அதுக்கு அர்த்தமே சொல்லாத சனாதன தர்மன்றது இதுதான் சனாதன தர்மன்ட்டு யாரையும் அடிக்கிறது, யாருக்கு குலத்தொழில்கள் கொடுத்தது அப்படியா சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மன்றது அது கிடையாது. குலத்தொழில்ன்றது உண்டு,
குலத்தொழில்ன்றது இல்லாம இல்ல. ராஜாஜியோட கவர்மெண்ட் வந்து ராஜாஜியோட அந்த அவருடைய அந்த இது பிரதம மந்திரி அந்த இது போனதுக்கு காரணமே அதான். ராஜாஜியோட வீழ்ச்சி காரணமே இந்த குலத்தொழில்ன்றதை கொண்டு வந்ததுதான். குலத்தொழில்ன்றது என்னன்னா, குலத்தொழில்ன்றது அது எந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு தப்பா தோணுதுன்னு தெரியல. உங்களை வந்து குலத்தொழிலை மட்டும் செஞ்சுட்டு படிக்காதன்னு சொல்றாங்களா? குலத்தொழில் செய்யுங்க, ஆனா நீங்க வேற படிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா? கிடையாது. இப்ப இவங்க வந்து எக்ஸ்ட்ரா குறிக்குலர்னு கிரிக்கெட் ஆடு, இது ஆடு, ஃபுட்பால் ஆடு அதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் போட்டி வச்சிருக்காங்க ஊர் அந்த லெவல்ல. இது வந்து ஒரு ஸ்கில்னஸ், அவ்வளவுதான். அவங்க ஒரு தொழில ஒரு ஸ்கில்னஸ். ஒரு 2 வயசு குழந்தைய கொண்டு போய் நம்ம வேற ஒரு வேலை வேற ஒரு வீட்டுல முடிச்சு 3 வயசு குழந்தைய கத்துக் கொடுக்க முடியுமா? ஆனா அந்த குழந்தை வீட்டுல இருந்துன்னா அவங்க அப்பா செய்யற வேலையை பாக்குது. ஒரு குயவன்னா ஒரு குயவனுடைய குழந்தை அதை உட்காந்துருக்கு, அவங்க அப்பா அந்த சட்டிப்பாறை சேர்த்து அந்த சக்கரத்தை சுத்துறது, மண்ணை எடுத்து வைக்கிறது, இதையெல்லாம் 3 வயசுல இருந்து 2 வயசுல இருந்து பார்த்துட்டே ஆரம்பிக்குது. 4 வயசுல அது போய் உட்காருது, 5 வயசுல அது மண்ணை எடுத்து வைக்குது, அதுவே சுத்துது, லேசா சுத்துது, மண்ணில் வரல விட்டுடுது. 6 வயசுல இன்னும் கொஞ்சம் வேகமா சுத்தி வருதான்னு செக் பண்ணுது. இப்போ 6 வயசுல ஒரு தொழிலை கத்துக்க ஆரம்பிச்சாச்சு. அநேகமா கத்துன்னே ஆயிடும் 6 வயசுக்குள்ள. 4 வயசுலயே அது சரியாயிடும். சரி, அது கொண்டு அது வந்து குலத்தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போகுதுன்னு வைங்க. ஒரு குயவன் வந்து ஒரு தங்க வேலை செய்யறவங்ககிட்ட இந்த குழந்தை போய் அவங்க வீட்டுல போய் கத்துக்குமா? எங்கேயாலும் போய் கத்துக்குமா? குலத்தொழில்ன்றது அதுக்குதான் சொன்னது. அவங்க அப்பா செய்யற வேலையை வந்து புள்ள கத்துக்கிறது நல்லது. அதோட இருந்துரு, நீ அந்த வேலையை தான் செருப்பு தைக்கணும்னா நீ செருப்பு தான் தைக்கணும்னு இல்ல, செருப்பை தைக்கவும் கத்துக்கோ. படி, நீ படிக்கிற மாதிரி படிச்சு ஐஏஎஸ் ஆகு. அதை ஒண்ணு சொல்ல, அதுதான் சொன்னாரு ராஜாஜி. சொன்னதும் அதுதான் சொன்னாரு. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா குறிக்குலாம் அது இதெல்லாம் போய் கத்துக்கிறீங்களே, அதோட உங்களுக்குன்னு உங்க குலத்துல ஒரு தொழில் இருக்கும், அந்த தொழிலை குழந்தைக்கே கத்துக் கொடுங்க. சின்ன குழந்தையிலே கத்துக் கொடுத்தீங்கன்னா 10 வயசுல அவன் பெரிய கிராண்டா இருப்பான். 16 வயசுல பாத்தீங்கன்னா அவன் வந்து அதுலயே சிறந்த ஒரு ஆளா இருப்பான். அரசனுடைய குழந்தைகளை 3 வயசுல கொண்டு போய் குருகுலத்துல விடுறாங்க. 10 வயசுல வில்லாளி ஆகிறான். 16 வயசுல தரை சிறந்த ஒரு வில்லாளி ஆயிடுறான். மிகப்பெரிய வில்ல ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப மிகவும் தெரிஞ்சவனா இருந்தவனா ஆயிடுறான். அது வந்து அதே ஒரு வேற ஒரு வீட்டுல இருக்க ஒரு ஜனாதிபதி வீட்டுல இருக்க ஒரு சேனாதிபதி வீட்டுல இருக்கிற ஒரு படைத்தலைவன் அவன் வீட்டுல இருக்க குழந்தையோ வந்து பண்ண முடியுமா? முடியாது. ஒரு அரசனுடைய குழந்தைன்னா அரசனோட கை வில்ல எல்லாம் வில்லு அம்பெல்லாம் எடுத்து ஆள்றான். அது அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்குது, அதை கத்துக்கிறது. அதுதான் ஒரு தொழிலை பக்கத்துல இருந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு குலத்தொழில தான் கிடைக்கும். எனக்கு வந்து என்னன்னா, நான் குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டுல வந்து அது இருக்கணும், அது மாதிரி இல்ல. ஆனா எங்க வீட்டுல வந்து இதே வேதங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 10 வயசுல நான் வேதத்துல பெரிய ஆளா இருப்பேன். அவங்க சொல்றதை நான் காதுல வாங்குறேன் இல்லையா? அதான் அவங்க சொல்லி கொடுக்கணுதே இல்லை. அவங்கள வந்து என்ன, அவங்கள கூப்பிட்டு சொல்லி கொடுக்க வச்சாங்கன்னு வைங்க, கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்கார வச்சு எங்கேயோ போயிடுவோம். வேதெல்லாம் நிறைய கத்துட்டு பெரிய ஆளாயிடும். அதேதான் அவங்க குலத்தொழிலை கத்துக்கிறது, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி உங்களோட சமூகத்துல நீங்க வாழறதுக்கு தேவையான படிப்பு படிக்கிறதுக்கு, உங்களை தரத்தை உயர்த்ததுக்கான படிப்பு படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? சொல்லல. ராஜாஜி சொன்னது குலத்தொழில்ன்றது அப்படிதான் சொன்னாரு. நீங்க படிக்கிறதெல்லாம் படிக்க, ஆனா உங்களுக்குன்னு ஒரு குலம் இருக்கு இல்லையா, அந்த தொழிலையும் கத்துக்கங்கன்னாருங்க. அவ்வளவுதான். இவங்க வந்து அதை வந்து இவர் வந்து ஜாதி பண்ணாரு, என்னென்னவோ பண்ணி கடைசியில் அவர் அந்த ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர அளவுக்கு பண்ணி விட்டாங்க. முதலமைச்சர் ராஜாஜியோட முதலமைச்சர் பதவி போனது காரணமே இந்த குலத்தொழில் அவர் சொன்னதுனால தான். தெரிஞ்சீங்கன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சனாதனன்றது மெய்ப்பொருள் தான். நீங்க வந்து சனாதனன்றது உயர்ந்த நிலையை சிறந்த மெய்ப்பொருள் தான். சிறந்த மெய்ப்பொருள் தான். சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள். அதுதான் சொல்றாங்க இங்க. அதனால சனாதன தர்மன்றது இவங்க தான் அதை குலத்தொழிலாக்கி அதுல அப்படி இப்படின்னு ரிமூவ் பண்ணி எல்லாம் சொல்லி விட்டாங்க. கிடையாது. சனாதனம்ன்றதுக்கு அர்த்தமே இவங்களுக்கு தெரியாது. முதல்ல திராவிட கட்சிக்காரங்க யாராவது பேசுறாங்க, சனாதனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுன்னு கேளுங்க. அர்த்தத்தை சொல்லு, நீ சனாதனம்ன்றதுக்கான அர்த்தத்தை பொருள் சொல்லு அப்படின்னு கேளுங்க. கேட்கறவங்களுக்கு கேளுங்க. அர்த்தம் அதுக்கு என்னன்னா சிறந்த செல்வமாகிய மெய்ப்பொருள். சிறந்த சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம். சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம், அதாவது உண்மை நிலையே அடைதல். அதுதான் அதுதான் மோட்சத்தை தான் சிறந்த மெய்ப்பொருளாகிய செல்வம்ன்றாங்க. மெய்ப்பொருள்ன்றது ஒரு செல்வமா அதை வடி அமைக்கிறாங்க. செல்வம்ன்றாங்க. அது மெய்ப்பொருள்ன்றது ஒரு செல்வம். நீங்க உண்மை நிலையை அடையிறது வந்து ஒரு செல்வம்ன்றதுதான். தேங்க்யூ.